வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் கொஞ்சம் வித்தியாசமானது. ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ரிலேஷன்ஷிப்கள், ஃப்ரெண்ட்ஷிப்கள்னு வரும்போது நம்ம நிறைய விஷயங்களை கவனிக்கிறோம். சம்டைம்ஸ் வி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் அனதர் பர்சன் ஃபீல்ஸ் அபவுட் அஸ். அவங்க நம்ம மேலே ஒரு அஃபெக்ஷன் வச்சிருக்காங்களா, இல்லை ஜஸ்ட் ஒரு நட்பு மட்டும்தானா? இந்த கேள்விகள் பல பேருக்கு இருக்கும் இல்லையா? நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஹவு டு ஐ நோ இஃப் சம்மன் லைக்ஸ் மீ? இல்லைன்னா எப்படி இது ஒருத்தர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு நிறைய சிக்னல்ஸ் இருக்கு. அதில் ஒரு பொண்ணு அவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்தா அன்கான்ஷியஸாக சில இடங்களை டச் பண்ணுவாங்க. இது ஒரு ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்தா அவங்க டச் பண்ணக்கூடிய 9 இடங்கள் என்னென்னு தான். இது சும்மா ஒரு கெஸ் ஒர்க் கிடையாது நண்பர்களே. சைக்கலாஜிக்கல் ஸ்டடீஸ், பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிற விஷயங்களை தான் நாம் இங்கே பேச போகிறோம். இது உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸை இம்ப்ரூவ் பண்ணவும், மற்றவங்களை பெட்டராக புரிஞ்சுக்கவும் ரொம்பவே உதவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, முதல் விஷயம், நாம் ஏன் இந்த மாதிரி டச் பாயிண்ட்ஸ் பற்றி பேசணும்? பாருங்க, நம்மளோட கம்யூனிகேஷனில் வார்த்தைகளை விட பெரிய ரோல் இருக்கு. குறிப்பாக ஒருத்தர் நம்ம மேலே என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்குறத விட அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்களோட ஜெஸ்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வாயால வேற ஒன்று பேசலாம். ஆனா அவங்களோட உடல் மொழி உண்மையை காட்டி கொடுத்துடும். அன்கான்ஷியஸா நாம செய்யற சில மூவ்மெண்ட்ஸ், ஜெஸ்டர்ஸ், டச்சஸ் இதெல்லாம் நம்மளோட ஆழ் மனசுல இருக்கிற எண்ணங்களை வெளிப்படுத்தும். குறிப்பா அட்ராக்ஷன் வரும்போது இந்த நான் வெர்பல் கியூஸ் ரொம்ப பவர்ஃபுல். ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்தான்னு அவங்க உங்களோட ஒரு க்ளோஸ்னஸ் விரும்பும் போது அவங்க அறியாமலேயே சில பிசிக்கல் டச்சஸ் இருக்கும். இது எப்படின்னா, நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது சிரிப்போம், துக்கமா இருக்கும்போது அழுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு பாசிட்டிவ் எமோஷன் வரும்போது சில பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கும். இந்த டச்சோ பெரும்பாலும் லைட்டா இருக்கும். சில சமயம் ஒரு நொடிக்கு மட்டும் நடந்து மறையலாம். ஆனா இது ஒரு கிளியர் சிக்னல். இந்த சிக்னல்களை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு யூனிவர்சல் ட்ரூத். கல்ச்சருக்கும் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிக்கும் ஏற்ப கொஞ்சம் வேறுபடலாம். ஆனால் காமன் கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது சில விஷயங்கள் இருக்கு. ஒருத்தர் உங்களை பிடிச்சிருந்தா அவங்க உங்கள் கூட ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸை ஷேர் பண்ண விரும்புவாங்க. அந்த கம்ஃபர்ட்டை வெளிப்படுத்த ஒரு வழி தான் இந்த டச் மட்டும் கிடையாது. ஒரு ஸ்ட்ராங் பாண்டு, ஃப்ரெண்ட்ஷிப், கம்ஃபர்ட், கனெக்ஷன் இதையெல்லாம் கூட இது குறிக்கும். இப்போ எந்தெந்த இடங்கள்னு ஒன்றா பார்க்கலாம். இதெல்லாம் எனக்கு நீங்கள் ஒருத்தர் கூட பேசும்போது, பழகும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள். சிங்கிள் டச் வச்சு முடிவுக்கு வராதீங்க. மல்டிபிள் சிக்னல்ஸை கம்பைன் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வரணும். ஏன்னா அவங்க தவறுதலாக கூட டச் பண்ணியிருக்கலாம் இல்லையா? கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஒன்று, தோள்பட்டை. இது ஒரு ரொம்ப காமனான டச் பாயிண்ட். நீங்கள் ஒரு ஜோக் சொல்லும்போது அவங்க சிரிச்சிட்டு உங்கள் தோளில் லைட்டாக தட்டலாம். இல்லை ஒரு முக்கியமான விஷயம் பேசும்போது உங்களை ரியஷூர் பண்ண ஒரு மாதிரி லைட்டாக உங்கள் ஷோல்டரில் டச் பண்ணலாம். இது ஒரு ஃப்ரெண்ட்லி ஜெஸ்டர் மாதிரி தெரியும். ஆனால் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருந்தா இந்த டச் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இல்லைனா அந்த டச்சில் ஒரு எக்ஸ்ட்ரா செகண்ட் ஸ்டே பண்ணலாம். இது ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் யூ அப்படின்னு சொல்கிற ஒரு சைன். இரண்டாவது கை, தோல்ல இருந்து அடுத்தது கை, குறிப்பாக ஃபோர் ஆர்ம் அல்லது மேல் கை பகுதிகள். நீங்கள் ஏதாவது பேசும்போது அவங்க ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு, அடடே அப்படியா இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் உங்கள் கையை லைட்டாக பிடிச்சிக்கலாம். இல்லை ஒரு கூட்டம் இருக்கும்போது நீங்கள் அவங்க கூட நடக்கும்போது லைட்டாக அவங்க கை உங்கள் கை மேலே பட்டுட்டு போகலாம். இதுவும் ஒரு ஃப்ரெண்டலி டச் மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒருத்தருக்கு உங்களை பிடிச்சிருந்தா இந்த டச் ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். மூன்றாவது முதுகு. இது கொஞ்சம் நுட்பமான டச். நீங்கள் ஒரு ரூம்ல இருந்து வெளியே போகும்போது அவங்க உங்களை வழி அனுப்ப உங்கள் முதுகுல லைட்டாக ஒரு தட்டு தட்டலாம். இல்லை ஒரு கூட்டமான இடத்துல இந்த பக்கம் வா அப்படிங்கிற சொல்லும்போது அவங்க கை உங்கள் முதுகுல லைட்டாக பட்டுட்டு போகலாம். இந்த டச்சு ஒரு சப்போர்ட்டிவ் ஜெஸ்டர். அதில் ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். ஒருத்தருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க உங்களை வழிநடத்த ஒரு எஃபர்ட் எடுக்கும்போது அவங்க கை உங்க முதுகுல கொஞ்ச நேரம் நிற்கலாம். இது ரொம்பவே ஓபியூஸான ஒரு சிக்னல். ஒரு கான்வர்சேஷன்ல நீங்க ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க உங்களோட கை மேல அவங்க கை வச்சு, ஆமா நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஒரு குரூப் கான்வர்சேஷன்ல நீங்க இருக்கும்போது அவங்க உங்க கை மேல மட்டும் கை வைக்கிறாங்கன்னா அது ஒரு கிளியர் இண்டிகேஷன். இல்லை நீங்கள் பேசும்போது அவங்க கை உங்கள் கை பக்கத்தில் கொண்டு வந்து
லைட்டா உங்க விரல்கள் மேல படுற மாதிரி இருக்கலாம். இது ஒரு ஆக்சிடென்ட் டச் மாதிரி இருக்கும். ஆனா இன்டென்ஷனலாக கூட இருக்கலாம். 5வது முடி, இது ஒரு பர்சனல் ஸ்பேஸ் டச். ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகாம உங்க முடிய டச் பண்ண மாட்டாங்க. நீங்க சிரிக்கிறீங்க, அவங்க சிரிச்சுட்டு, "என்னடா இப்படி முடி கலைஞ்சு போயிருக்குன்னு" சொல்லி லைட்டா உங்க முடிய சரி பண்ணலாம். இது ஒரு புரொடெக்டிவ் ஜெஸ்சர். "நான் உன்ன கேர் பண்றேன்" அப்படின்னு சொல்ற ஒரு வழி. ஒருத்தருக்கு உங்கள புடிச்சிருந்தா, இந்த டச் ஒரு ஃப்ரெண்ட்லி பேண்டர்ல வரும். ஆனா, அதுல ஒரு டீப்பர் அஃபெக்ஷன் இருக்கும். 6வது முகம், இதுவும் ஒரு ரொம்பவே இன்டிமேட் டச். யாரோ ஒருத்தர் உங்கள புடிச்சா மட்டுமே உங்க முகத்த டச் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப வருத்தமா இருக்கீங்கன்னா, "என்னாச்சு?" ன்னு கேட்டு உங்க கன்னத்த லைட்டா தடவலாம். இல்ல ஒரு பார்ட்டில சத்தமா இருக்கும்போது, நீங்க பேசுறது கேட்கலன்னா, அவங்க உங்க கன்னத்த புடிச்சு, "என்ன சொல்ற?" ன்னு கேட்கலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷனை காட்டுது. இந்த டச் பெரும்பாலும் எமோஷனல் மொமெண்ட்ஸ்ல வரும். 7வது முழங்கால். நீங்க ஒரு டேபிள்ல உட்கார்ந்திருக்கீங்க, இல்ல ஒரு சோஃபால உட்கார்ந்திருக்கீங்கன்னா, அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்க முழங்கால் மேல அவங்க கை லைட்டா படலாம். இதுவும் வந்து ஒரு கம்ஃபர்டபிள் ப்ராக்ஸிமிட்டியை குறிக்கும். இது ஒரு குரூப் செட்டிங்ல நடக்கலாம். ஆனா அந்த டச் உங்க மேல மட்டும் இருக்கணும். 8 இடுப்பு. ஒரு கூட்டமான இடத்துல போகும்போது அவங்க உங்கள வழிகாட்ட உங்க இடுப்புல வந்து லைட்டா கை வச்சு கூட்டிட்டு போகலாம். ஸோ இது வந்து ஒரு புரொடெக்டிவ் அண்ட் கைடிங் டச். இதுல ஒரு ட்ரஸ்ட் எலமெண்ட் இருக்கு. யாரோ ஒருத்தரை நம்பினா மட்டுமே இந்த மாதிரி ஒரு டச் இருக்கும். இதுவும் ஒரு ஸ்ட்ராங் இண்டிகேஷன் ஆஃப் க்ளோஸ்னஸ். 9ஆம் கீழ் முதுகு. இதுவும் இடுப்பு டச் மாதிரியே தான். ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும்போது, இல்ல ஒரு கதவை திறந்து நீங்க போகும்போது அவங்க உங்க கீழ் முதுகுல லைட்டா கை வச்சு போங்கன்னு சொல்றது. இது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் எட் அஃபெக்ஷனேட் டச். இந்த தொடுதல் பெரும்பாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதிகமாகும். இது ஒரு ஐ ஹேவ் யூர் பேக் அப்படின்னு சொல்ற ஒரு ஜெஸ்டர். ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த 9 இடங்கள் நண்பர்களே. இதெல்லாம் ஒருத்தருக்கு உங்களை பிடிச்சிருந்தா அவங்க அன்கான்ஷியஸ்லி டச் பண்ணக்கூடிய இடங்கள். ஸோ நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேசினோம். ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்தா அவங்க டச் பண்ணக்கூடிய 9 இடங்கள் என்னென்னு பார்த்தோம். இதுக்கு வந்து பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், ஹியூமன் கனெக்ஷன் பத்தி நாம பேசினோம். ஒவ்வொரு உறவும் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான். அதுல நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். இந்த மாதிரி சிக்னல்களை புரிஞ்சுக்கிறது நமக்கு மற்றவங்களை பத்தி ஒரு இன்சைட் கொடுக்கும். நம்ம மற்றவங்க கூட எப்படி கனெக்ட் ஆகுறோம், அவங்க நம்ம கூட எப்படி கனெக்ட் ஆகுறாங்கன்றதை தெரிஞ்சுக்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப உதவும். ஆனா மறுபடியும் சொல்றேன், இந்த சிக்னல்களை ஒரு கைட்லைனா மட்டும் வச்சுக்கோங்க. இது ஒரு சயின்ஸ் கிடையாது. மனித உறவுகள் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஒவ்வொரு தனி மனிதரும் வேறுபடுவாங்க. ஒருத்தரோட உடல் மொழி, அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட பர்சனாலிட்டி எல்லாத்தையும் பொறுத்து மாறும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு டூலா வச்சுக்கிட்டு அதை வைஸா யூஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு உறவும் ஒரு முக்கியமான பாடம். அந்த பாடங்களை கத்துக்கிட்டு நீங்க இன்னும் சிறந்த மனிதரா வளரலாம். இந்த டச்சஸ் ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி. அந்த ஸ்பார்க்கை வந்து எப்படி நீங்க ஒரு பெரிய ஒளியா மாத்துறீங்கன்றதான் முக்கியம். ஸோ நம்பிக்கை, அந்த நேர்மை, அன்பு, மரியாதை, இந்த 4 விஷயங்கள் இருந்தா எந்த உறவும் அழகா இருக்கும். ஸோ உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி சிக்னல்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க கருத்துக்களை கேட்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.